முதல் நிகழ்வாக தற்போது வருகை புரிந்துள்ள என்னுடைய நண்பர் திரு அருள் அவர்கள், நம்பியூர் ஒன்றியத்தில் பணியாற்றக்கூடிய தலைமை ஆசிரியராக பணியாற்றக்கூடிய அருள் அவர்களை வருக வருக என மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். முதலாவது நிகழ்வாக வரவேற்புரை என்ற ஆண்டறிக்கை இரண்டையுமே நானே வாசிச்சிடுறேன். மீண்டும் ஒருமுறை என் இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சீரோடும் சிறப்போடும் துவங்கியுள்ள எம் பள்ளி ஆண்டு விழாவிற்கு எமது பவானிசாகர் வட்டார கல்வி அலுவலர் திரு பி செல்வம் அவர்கள் தலைமையேற்று நடத்த உள்ளார். அவரை இந்த விழாவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக எம்முடைய பவானிசாகர் வட்டார கல்வி அலுவலர் திரு ஏ ஜான் இக்னேசியஸ் அவர்களையும் பனையம்பள்ளி அரசு மேல்நிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி பா சிவகாமி அவர்களையும் வட்டார வளமைய மேற்பார்வையாளர் பொறுப்பு மேற்பார்வையாளர் திரு வி ரமேஷ் அவர்களையும் ஆகியோர் முன்னிலையிலும் இந்த விழா சிறப்பாக நடைபெற உள்ளது. அவர்களையும் எமது விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் சற்று பணி நிமித்தம் காரணமாக வருகை புரியுள்ள பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ பன்னாரி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் இந்த இதே பவானிசாகர் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களான திரு எஸ் ஈஸ்வரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக பனையம்பள்ளி பகுதியைச் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பி எல் சுந்தரம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அதற்கடுத்தபடியாக பனையம்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் திரு நாகேந்திரன் அவர்களையும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திரு ஏ வேலுச்சாமி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் இந்த விழாவின் ஆணிவேராகவும் கொடை வள்ளலாகவும் விளங்கும் திருப்பூர் மெட்டல் டவுன் ரோட்டரி சங்கத்தினுடைய நிறுவனர் திரு டி ஆறுமுகம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் எம் பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திரு பி ஆர் நாகராஜ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக எம் பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் கழக பொருளாளர் மேலும் இப்பள்ளியினுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் திரு என் பழனிசாமி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக இதே பள்ளியில் எனக்கு வழிகாட்டியாக விளங்கிய முன்னாள் தலைமை ஆசிரியர் திரு ஓ ராமதாஸ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் பவானிசாகர் ஒன்றிய குழு உறுப்பினர் திரு வி கலைச்செல்வி அவர்களையும் பனையம்பள்ளி ஊர்கவுடர் திரு யுவராஜ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் எங்களுடைய பனையம்பள்ளி குருவள மைய பயிற்றுனர் திரு மாரியப்பன் அவர்களையும் எமது பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் பனையம்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட அனைத்து வார்டு உறுப்பினர்கள், குறிப்பாக ராஜேந்திரன், லதாமணி, நாகராஜ், தருமன், வைரமணி, வசந்தாமணி, ரெபக்கால், வேல்சாமி ஆகிய அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் இப்பள்ளியில் என்னோடு பணியாற்றி கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் பெற்றோர்களையும் குழந்தைகளையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் என்னோடு இந்த இதே ஒன்றியத்தில் பணியாற்றும் அனைத்து பள்ளி ஆசிரியர்களையும் தலைமை ஆசிரியர் பெருமக்களையும் பட்டதாரி ஆசிரியர் பெருமக்களையும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் எங்களது பள்ளியில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் இல்லம் தேடி கல்வியில் பணியாற்றக்கூடிய தன்னார்வலர்கள், அதே சமயத்தினுடைய புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தில் பணியாற்றக்கூடிய தன்னார்வலர் என அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் பள்ளியில் பணியாற்றக்கூடிய அனைத்து பணியாளர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் இப்பள்ளியில் இந்த விழா சிறப்பாக நடைபெற முழு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து சான்றோர்களையும் பெற்றோர்களையும் பொதுமக்களையும் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பவானிசாகர் ஒன்றியம், ஈரோடு மாவட்டம். ஆண்டு விழா ஆண்டறிக்கை நாள் 10/3/2023 வெள்ளிக்கிழமை. வணக்கம். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து என்ற திருவள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க உழைப்பால் உயரும் வாழ்க்கை, கல்வியால் உயரும் சமுதாயம், நல்ல செயல்களால் உயரும் பள்ளி, பள்ளி நலம் பெற நல்வழி வகுக்கும் அனைவருக்கும் சிரம் தாழ்த்தி கரங்கூப்பி இந்த
ஆண்டறிக்கையை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறோம். எங்களது பள்ளியானது ஆங்கில வழி கல்வி, அதாவது இங்கிலீஷ் மீடியம் கற்பிக்கும் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளியாக உள்ளது. எங்கள் பள்ளியில் ஆசிரியர்கள் 4 பேர், அதாவது ஒரு தலைமை ஆசிரியர் 3 இடைநிலை ஆசிரியர்கள் பணியாற்றுகின்றனர். எங்கள் பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் கழகம் மூலம் கூடுதலாக ஒரு ஆசிரியை நியமிக்கப்பட்டு வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் வீதம் அனைத்து குழந்தைகளுக்கும் சிறப்பான கல்வியை வழங்கி வருகிறோம். பெற்றோர் ஆசிரியர் கழகம் மூலம் நியமிக்கப்பட்டுள்ள ஆசிரியைக்கு மதிப்பூதியம் வழங்கப்படுகிறது. மாணவர் சேர்க்கை கொரோனா காலகட்டத்தை கடந்து 2022-23ஆம் கல்வியாண்டில் 60 மாணவர்கள் 63 மாணவிகள் ஆக மொத்தம் 123 குழந்தைகள் பயின்று வருகின்றனர். இந்த கல்வியாண்டில் மட்டும் முதல் வகுப்பில் 25 பேரும், 2ஆம் வகுப்பில் 3 பேர், 3ஆம் வகுப்பில் 4 பேர், 4ஆம் வகுப்பில் 1 பேர், 5ஆம் வகுப்பில் 6 பேர், மொத்தம் 39 பேர் என்ற அளவில் சேர்க்கை நடைபெற்றுள்ளது. மருத்துவ பரிசோதனை மாணவர்களின் உடல் நலனை கருத்தில் கொண்டு பள்ளியில் அனைத்து மாணவர்களுக்கும் மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகிறது. பரிசோதனையில் மேல் சிகிச்சை தேவைப்படும் மாணவர்களுக்கு மருத்துவர்கள் பரிந்துரை செய்யப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மேலும் அனைத்து மாணவர்களுக்கும் வியாழக்கிழமை என்று இரும்புச்சத்து மாத்திரைகள் வழங்கப்படுகிறது. சமுதாய பங்களிப்பு இந்த கல்வியாண்டில் நம் பள்ளியில் உள்ள கணினி நீண்ட நாட்களாக செயல்படாமல் இருந்த காரணத்தால் தொடர்ந்து பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்தது. அந்த அனைத்து கணினிகளையும் இப்பள்ளியின் முன்னாள் மாணவரும் 5ஆம் வகுப்பில் பயிலும் அகில் என்ற மாணவனின் தந்தை திரு ஆர் நவநீதகுமார் அவர்கள் சரி செய்து கொடுத்துள்ளார். அடுத்து நம் பள்ளிக்கு 70க்கும் மேற்பட்ட குழந்தைகள் அரசு பேருந்து மற்றும் வேன் மூலம் பள்ளிக்கு வருகை புரிகின்றனர். வேன் மூலம் பள்ளிக்கு வருகை புரியும் மாணவர்களுக்கு பனையம்பள்ளி பகுதியைச் சேர்ந்த திரு கே ரவிக்குமார் தன்னுடைய வேனில் குறைந்த கட்டணத்தில் இயக்கி உதவி வருகிறார். இந்த ஆண்டு நம் பள்ளியில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அமைக்க நமக்கு நாமே திட்டம் மூலம் ரூபாய் 70,000 தேவைப்பட்டது. அதற்கான தொகையை திரட்ட நமது சட்டமன்ற உறுப்பினரை அணுகினோம். நமது சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ பன்னாரி BA அவர்கள் ரூபாய் 10,000-உம் G2 கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நிறுவனரும் இப்பள்ளியின் முன்னாள் மாணவருமாகிய திரு என்ஜினியர் என் ரமேஷ்குமார் BE அவர்கள் ரூபாய் 10,000 மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழக நிதியின் இருப்பு தொகை வட்டி வரவு தொகையில் ரூபாய் 48,000 ஆக மொத்தம் 70,000 ரூபாய் செலுத்தி ரூபாய் 2 லட்சம் மதிப்புடைய டிஜிட்டல் போர்டு வாங்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கொரோனா காலத்தில் பெண் குழந்தைகள் சுமார் 50க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு செல்வமகள் சேமிப்பு திட்டம் தொடங்கி அஞ்சலகம் மூலம் தலா ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் ரூபாய் 500 செலுத்தியும், அடுத்ததாக கொரோனா காலம் முடிவடைந்து பள்ளி திறந்தவுடன் பள்ளிக்கு வரும் மாணவர்கள் அனைவருக்கும் முகக்கவசம், பென்சில் மற்றும் இனிப்புகள் வழங்கியும் நம்முடைய விழா மேடையை ரூபாய் 60,000 செலவில் சீரமைத்தும் இந்த ஆண்டு விழாவில் முக்கிய பிரமுகர்கள், பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகள், ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், பள்ளி குழந்தைகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என அனைவருக்கும் நினைவு பரிசுகள் வழங்கி நம் பள்ளியை மேலும் சிறப்பான நிலைக்கு கொண்டு செல்ல உதவி வரும் திருப்பூர் மெட்டல் டவுன் மற்றும் ஸ்ரீ சக்தி பில்டர்ஸ் நிறுவனர் திரு டி ஆறுமுகம் அவர்கள் உதவி வருகிறார் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பள்ளி விழாக்கள் ஆண்டுதோறும் தேசிய விழாக்கள், கல்வி வளர்ச்சி நாள், அப்துல் கலாம் ஐயா அவர்களின் நினைவு நாள், சுதந்திர தின விழா, பாரதியார் பிறந்தநாள் விழா, காந்தியடிகள் பிறந்தநாள் விழா, அம்பேத்கர் பிறந்தநாள் விழா, குழந்தைகள் தின விழா, குடியரசு தின விழா, சமத்துவ பொங்கல் விழா, ஆண்டு விழா போன்ற விழாக்கள் நடத்தப்பெற்று மாணவர்களுக்கு போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கப்படுகின்றன. கல்வி ஊக்குவிப்பு தொகை 3, 4, 5ஆம் வகுப்பு
வகுப்புகளில் பயிலும் பெண் குழந்தைகளுக்கு, அதாவது எம்பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பெண் கல்வி ஊக்குவிப்பு தொகை, எஸ்சி எஸ்டி தாழ்த்தப்பட்டோர் பெண் கல்வி ஊக்குவிப்பு தொகை வேண்டி விண்ணப்பிக்கப்பட்டு பெற்று வழங்கப்படுகிறது. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் சிறுபான்மை கல்வி ஊக்குவிப்பு தொகை பெற தகுதியுடைய மாணவர்களுக்கு விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கு உரிய விண்ணப்பம் அளிக்கப்பட்டு உதவித்தொகை பெற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அரசு நலத்திட்ட உதவிகள். தமிழக அரசின் நலத்திட்ட உதவிகளான விலையில்லா புத்தகங்கள், சீருடைகள், குறிப்பேடுகள், புத்தகப் பைகள், காலணிகள், வண்ண பென்சில்கள், கிரையான்கள் அனைத்து குழந்தைகளுக்கும் பெற்று வழங்கப்பட்டுள்ளன. நம் பள்ளியில் பயிலும் அனைத்து குழந்தைகளுக்கும் சத்தான சுவையான சத்துணவு வழங்கப்படுகிறது. சமக்கர சிக்ஷா அபியான் மேற்கண்ட திட்டம் மூலமாக நம் பள்ளிக்கு 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளின் ரூபாய் 50,000 வழங்கப்படுகிறது. இந்த நிதியின் மூலம் வகுப்பறைகளுக்கு மின் விளக்குகள் சரி செய்தல், கழிப்பறை பராமரிப்பு, கை கழுவும் நீர் தொட்டி ஏற்படுத்துதல் போன்ற பணிகள் இந்த ஆண்டில் செய்யப்பட்டன. மேலும் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் கழிப்பறை தூய்மை பணி, வகுப்பறை சுத்தம் செய்தல் பணிக்காக ரூபாய் 1500 வழங்கப்படுகிறது. கூடுதலாக பெற்றோர் ஆசிரியர் நிதி மூலம் ரூபாய் 2000 ஊதியமாக பணியாளருக்கு வழங்கப்படுகிறது. இல்லம் தேடி கல்வி திட்டம் தமிழக அரசின் சிறந்த திட்டங்களில் ஒன்றான 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் கல்வி நலனை கருத்தில் கொண்டு செயல்பட்டு வரும் திட்டமான இல்லம் தேடி கல்வி திட்டம் துவக்க